கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சமூகத்துல உங்களை மீண்டுமா சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு சந்தோஷமான செய்தியை உங்கள் மத்தியில கொண்டு வருகிறேன். என்னவென்றால், நம்முடைய சேனல் ஆரம்பித்து 5 ஆண்டுகள் நிறைவாகி 6வது ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறது. முயற்சி செய்கிறோம், எவ்வளவு ஓடுகிறோம், இருந்தாலும் இதை வாய்க்க செய்கிறது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்லே 5 வருடங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ணப்படுகிறது. சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், புதிய நேயர்களாக இந்த சேனலை பார்க்கிறவர்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் பார்க்கிறவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் புதிய நேயர்கள், புதிய பார்வையாளர்கள், இந்த சேனலை பார்க்கிறவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியா, ஏனென்றால் சப்ஸ்கிரைப் செய்ய ஏன் நான் சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து இந்த சேனல்ல நாங்கள் போஸ்ட் பண்ணப்படுகிற வீடியோஸ் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் நினைத்து நாங்கள் சொல்லுகிறோம். அதனால இந்த சேனலை நீங்க பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. தொடர்ந்து நாங்கள் பிளான் பண்ணுகிற ஒவ்வொரு செய்தியாக இருக்கட்டும், இந்த சேனல்ல பேசுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் நாங்கள் பிளான் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து இந்த காரியங்கள் நாங்கள் செய்கிறோம். நானும் என்னுடைய துணைவியாரும் சேர்ந்து என்னென்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் இந்த சேனலை நாங்கள் பிளான் பண்ணி ஜெபம் செய்து ஆண்டவர் சமூகத்துல வைத்து நாங்கள் பண்ணுகிறோம். 2005 இப்பொழுது வரைக்கும் ஆண்டவர் எங்களோடு கூட அதிகமாய் பேசின காரியம் மகளிர் ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமா எங்களோடு கூட இடைப்பட்டார். இன்றைய காலத்தில் கூட சபைகளிலே பெண்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற போராட்டங்கள், ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற சேலஞ்சஸ், இது எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கத்தக்கதாய் சில நபர்களை அவர் சபைகளிலே ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை தேடி இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்க முடியாது. அதாவது பெண்களுக்கு, சபைக்கு போகிற ஆவிக்குரிய ஸ்திரீகளுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கும்படியா இந்த மகளிர் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சி நம்ம சேனல்ல போய் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு மாதமும் 2 வீடியோக்கள் பிரயாசப்படுகிறோம் போஸ்ட் பண்ணுகிறதுக்கு. கொஞ்சம் டியூரேஷன் அதிகமானாலும், கொஞ்சம் இன்டர்வல்ஸ் அதிகமானாலும், லேட் ஆனாலும் நாங்கள் வந்து அதிகமாய் பிரயாசப்படுகிறோம் வீடியோஸை நாங்கள் போஸ்ட் பண்ணுகிறதுக்கு. அதே போல நம்முடைய சேனல்ல இருக்கிற ஹெவன் இன்வெடர்ஸ் என்ற யூத்துக்கான ப்ரோக்ராம்ஸ்க்கும் நாங்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். தேவ மனிதர்கள், ஊழியக்காரர்கள், சபையில் இருக்கிற மூப்பர்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே பேசுவதற்கு, வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு அதிகமாய் வாஞ்சை உள்ளவர்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ்ல, இந்த நிகழ்ச்சிகளிலே பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ந்து அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதிலே நாங்கள் அதிகமாய் பிரியப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் ஜெபத்திலே வைத்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய சேனலுக்கு என்று நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த 6வது வருடத்திலே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு என்று டார்சன் மீடியா, இந்த யூடியூப் சேனலுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஸ்டுடியோ அமைப்பு ஒன்று வேண்டும். ஒரு சைலன்ஸான ஒரு அட்மாஸ்பியர்ல வீடியோஸை ஷூட் பண்ணுவதற்கு ஒரு நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் அமைப்புல நாங்கள் ஷூட் பண்ணுவதற்கு ஒரு நல்ல இடத்தை வாஞ்சிக்கிறோம். அதே போல நாங்கள் நல்ல ஒரு மைக்ஸ், அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ஸ் என்று சொல்வார்கள், எந்த ஒரு சவுண்டு, வெளிப்புற சவுண்டு எதுவும் வராதபடிக்கு இருக்கிற அந்த மைக்ஸை வாங்குவதற்கு தேவன் கிருபை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வருகிற அந்த 6வது வருடத்துல இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் இந்த தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலமாய் இந்த வாழ்க்கையை கிரியை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிய நேயர்கள் சேனலுடைய இப்போ ரீசெண்டாக சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் கனெக்டா இருக்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்காக ஜெபியுங்கள். அதே போல இந்த சேனல்ல புதியதாய் இன்னும் ஃபியூச்சர்ல, இப்பதான் 6வது வருடத்துல எடுத்து வைக்கிறோம், இன்னும் ஃபியூச்சர்ல இந்த சேனலோட கனெக்ட் ஆகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் இந்த சேனலை பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்ய வேண்டுமாய் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கண்டென்ட் உங்களுக்கு சேர்ந்து வந்து சேரணும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றதுனால கணக்கு கிடையாது, கண்டென்ட் உங்களுக்கு வரணும். நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும். சும்மா இயல்பாய் நீங்கள் பார்த்து, ரீல்ஸை பார்த்து, வீடியோஸை பார்த்துக்கிட்டு போகாதபடிக்கு நம்ம சேனலை நீங்கள்
பிரியத்தோடு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாய் பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன் செய்ய வேண்டுமாய் உங்களோடு கூட நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த ஆறாவது வருடத்திலே புதிய நிகழ்ச்சிகள், புதிய கண்டென்ட்டுகள், புதிய இன்டர்வியூக்கள், புதிய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் பிளான் செய்திருக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் இந்த காரியங்கள் சீக்கிரமாய் அதனுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிழ்ச்சியான வேலையிலே, இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான வேலையிலே நேற்றோடு கூட 5வது வருடத்தின் முடிவு, இன்றோடு கூட 6வது வருடத்தின் முதல் நாளா இருக்கிறது. இன்றைய நாளிலிருந்து புதிய காரியங்களையும் புதிய பிரமிக்கத்துக்கு ஆச்சரியமான காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று நாம் எல்லாரும் விசுவாசிப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில கூட ஒவ்வொருத்தர் சபைக்கு போறீங்க, ஒருத்தர் புதிய விசுவாசியா இருக்கிறீங்க, இப்போதான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வார்த்தையும் சத்தியமும் வேத ரகசியங்களும் புதை பொருள்களா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வேதத்தில் உள்ள வசனங்களை உங்களுக்கு அப்படியே எடுத்து அப்படியே வேதத்தில் உள்ள வசனங்களை ஆராய்ந்து சொல்வதிலே எல்லாவற்றிலும் உங்களிடத்திலே வசனம் வந்து சேரும்படியாய் அதிகமாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தொடர்ந்து செவியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.